ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து கேஸ்ட்ரால் இன்ஜின் ஆயில் நீங்கள் யாருன்னா வாங்கியிருந்தீங்கன்னா அதில் இருக்க கியூஆர் கோடை வச்சு எப்படி கேஷ்பேக் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கேஸ்ட்ரால் ஃபாஸ்ட் ஸ்கேன் அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேங்க. அப்புறம் நெசசரி பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்ரின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துருங்க. ஃபோர் டிஜிட் எம்பின் வந்து செட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா இது வந்து மணி ரிலேட்டட் ஆப்புன்றதுனால ஒரு பாஸ்வேர்டு மாதிரி செட் பண்ணுறேங்க. இதில் வந்து இந்த ஆப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் பைக்கோட இன்ஜின் ஆயில்ஸ் தான் நான் வாங்கினேன், அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களோட நேமு, உங்களோட ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, பின்கோட், அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கலோட டைப்பு, அதை பைக்கை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. டு யூ வாண்ட் டு ஷேர் யுவர் பேன் அப்படின்னு கேட்குது. அதுக்கு எஸ் கொடுத்துட்டு உங்கள் பேன் கார்டு நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். ப்ரொஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த பேங்க்குக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு. பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யூபிஐ ஐடி போடலாம், இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணலாம். யூபிஐ ஐடி போட்டோம் அப்படின்னா அது வந்து நான் போட்டு பார்த்தேன், அது வந்து ஏதோ எரர் காட்டுது. ஸோ அது ஒர்க் ஆகலை. ஸோ பேங்க்கோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் நேமுக்கு அப்புறம் எண்டில் வந்து ஸ்பேஸ் விடுறது இதெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக பேங்க் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதுதான் அதோட இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் போய்ட்டு ஸ்கேனுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கேனுன்ற மெனு கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க கியூஆர் கோடை எடுத்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ண உடனே வந்து அது எவ்வளோ அமௌண்ட்டு க்ளைம் ஆச்சோ அதை வந்து காட்டிட்டு எனக்கு வந்து ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து போட்டாங்க. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 15 ருபீஸ் வந்து அதில் காட்டுது. ஸோ அதிலே வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராசஸிங்கில் இருக்குது, எவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றது எல்லாமே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய கொலீக்கும் நான் வந்து அவரோட QR கோடையும் ஸ்கேன் பண்ணேன். ஸோ அவருக்கு வந்து 45 ருபீஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய இடத்துல வந்து வெளியில் இருக்க கடையிலலாம் வாங்கினோம் அப்படின்னா QR கோட் அவங்களே எடுத்துக்குவாங்க, ஸ்கேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் வாங்கினோம். அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வந்த அந்த ஆயில் கேனில் அது உள்ளே இருந்துச்சு. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது தான் இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the another video.